ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜோ இன்ஃபோபாக்ஸ். இன்றைக்கி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட டெய்லி ப்ரிப்ரேஷனை வந்துட்டு நான் இந்த மாதிரி vlog மாதிரி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து இந்த சேனலில் 10 PYQ டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்துட்டு டெய்லி மார்னிங் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு PYQ படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் அதே மாதிரி என்னோடய ப்ரிப்ரேஷனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷும் தமிழும் நான் சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், தமிழில் வந்து எழுத்து இலக்கணமோட பேசிக்கு, அடுத்து இந்தியன் பாலிட்டியில் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நெக்ஸ்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் ஜானோட ஃபர்ஸ்ட் வீக் நேஷ்னல் நியூஸ் வந்துட்டு நான் படிக்க போகிறேன். அடுத்து PYQ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறேன். ஸோ இதுதான் இன்னையோட பிளானு. ஸோ எந்தெந்த சோர்ஸ்லலாம் படித்தேன், எப்படி படித்தேன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா vlog-ஐ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ஓன் டாபிக் நோட்ஸ் தான். அது வந்துட்டு நான் எந்த சோர்ஸும் இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிஃபர் பண்ணல. ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டாப்பிக்கும் நான் தனித்தனியாக கூகுளில் சர்ச் பண்ணி அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்ணி நான் வந்து எழுதிட்டுருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட நோட்ஸ் வந்து எடுப்பேன். பிகாஸ் நான் கேமராவில் வந்துட்டு ஃபுல்லாக நோட்ஸ் காட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிளென்த்தியாக இருக்கும் வீடியோ அண்ட் ரெக்கார்டும் பண்ண முடியாது அவ்வளோ நேரத்துக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி படிச்சுப்பேன். இப்போ இங்கே வந்து ப்ரோனவுன்ஸ்ன்னு இருக்கா, ஸோ ப்ரோனவுன்ஸ்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோனவுன்ஸோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து டைப்ஸில் வந்துட்டு போய் பார்ப்பேன். ஒரு சோர்ஸில் இந்த மாதிரி இப்போ இது வந்து பைஜூஸோடது, இப்படி எனக்கு அதில் புரியல அப்படின்னு சொன்னால் இன்னும் அடுத்த சோர்ஸில் அந்த டைப் அடித்து என்ன அப்படிங்கிறத நான் படிச்சுப்பேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு இங்கிலீஷோட ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் வந்து எதுவுமே வந்து இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி நான் பின் பாயிண்ட் பண்ணிலாம் வந்து படிக்கல. அந்த சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை அப்படியே எடுத்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழுக்கு வந்துட்டு நான் வந்து வெற்றி IAS அகாடமி புக் வந்து யூஸ் பண்ணேன். பட் இந்த புக்கு மட்டும்தான் படிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு வந்துட்டு இதோட அவுட்லைன் தெரியணும். அதாவது எனக்கு தமிழ் தெரியாது, தமிழ் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அதோட அவுட்லைன் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த புக்கை வந்து ப்ரிஃபர் பண்ண ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், இதோட பேசிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சிலபஸ்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. ஸோ பேசிக்கே எனக்கு வந்துட்டு தெரியாதுன்றனால நான் இந்த புக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயுமே இப்போ வந்துட்டு நான் ஒற்றலை படைப்படைக்கும் படிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் குற்றியலிகரம் வந்து படிக்க போகிறேன். ஸோ இதுவுமே புரியல அப்படின்னு சொன்னால் இதை வந்து நான் நெட்டில் அடிச்சு பார்ப்பேன், இல்லைனா வேறு சோர்ஸ் இருக்கான்னு பார்த்து நான் அதுக்கப்புறம் தான் வந்து படிப்பேன். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு சோர்ஸை வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு அதில் புரிஞ்சதை நான் அப்படியே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ நோட்ஸ் எப்படி இருக்குன்னுலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து 2 days ஒன்ஸ் வந்து ரிவிஷன் vlog போடுவேன். ஸோ ரிவிஷனில் மோஸ்ட்லி நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பாலிட்டியில் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் படிக்க போகிறேன். ஸோ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து இது வந்து லக்ஷ்மிகாந்தோட 8th edition புக்கு. ஸோ அதில் தான் நான் வந்து இந்தியன் பாலிட்டி கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு படிக்கிறேன். ஸோ இதில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கோத்ரூ பண்ணிப்பேன். ஸோ கோத்ரூ பண்ணிவிட்டு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நான் வந்து நோட் மேக்கிங் மாதிரி நோட்ஸ் வந்து எடுத்துருவேன்.
ஸோ கமிட்டிஸ் வந்து நான் நாளைக்கு கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வச்சு நான் நோட் மேக்கிங் வந்து எடுத்துருவேன். ஸோ அடுத்து வந்து கரண்ட் அஃபேரில் ஜான்மதியோட வீக் 1ஓட நேஷ்னல் நியூஸு. ஸோ இது வந்துட்டு நான் சஞ்சுவோட கரண்ட் அஃபேர் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதை மட்டும்தான் நான் படிக்கிறேன். வேறு கரண்ட் அஃபேர் நான் படிக்கல. எனக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் அதை மட்டும்தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸோட கொஸ்டின்னா நீங்கள் வந்துட்டு இதில் பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு நான் ஷார்ட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இப்போ நாளைக்கு vlogல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.